ஆழ்ந்த பொருள் கொண்ட சீரிய வார்த்தைகள், ஷார்ப்பான கூரிய வார்த்தைகள், ரொம்ப காதில் அமுதம் பாய்ச்சக்கூடிய வார்த்தைகள். வேற யார்? நம்ம ஆழ்வார்கள் தான். ஆழ்வார்களால் பாடப்பட்டது அயோத்தி. 108 திவ்ய தேசத்துல ஒன்று. இதுவரை சொன்ன பெருமையெல்லாம் விடுங்கோ, எங்க ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, இதுதான் அயோத்திக்கு பெருமை. என்ன குலசேகர பெருமாள் அங்கநடு முதல்புடை சூழ் அயோத்தி, அம்பனடு மடிமாட அயோத்தின்னு பாடுறார். பெரியாழ்வார் தேரணிந்த அயோத்தி என்று பாடுகிறார். நம்மாழ்வார் நற்பால் அயோத்தி என்று பாடுகிறார். இவா திருவாயால மங்களாசாசனம் வாங்கியிருக்குன்னா இதுதான் அயோத்திக்கு பெருமை. நற்பால் அயோத்தி என்றும், தேரணிந்த அயோத்தி என்றும், அம்பனடு மணிமாட அயோத்தி என்றும், அங்கநடு மதிழ்புடை சூழ் அயோத்தி என்றும் எங்கள் கவிஞர்கள் ஆழ்வார சொல்றாரா இந்த இடத்துல கம்பர். ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. அதனால அந்த கவிஞர்களான ஆழ்வார்களும் வடநூல் முனிவரும், அது போல சம்ஸ்கிருதத்துல ராமாயணம் பாடின எல்லா ரிஷிகளும் அயோத்தியை கொண்டாடி இருக்கா. அப்ப அயோத்திக்கு என்ன பெருமைன்னா, சம்ஸ்கிருத ரிஷிகள்கிட்டையும் மங்களாசாசனம் வாங்கியிருக்கு, தமிழ்ல எங்க ஆழ்வார்கள் திருவாக்கிலும் மங்களாசாசனம் வாங்கியிருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஊரை வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். அதனாலதான் வைகுண்டத்துக்கு போனவா கூட, மோட்சம் அடைஞ்சவா கூட மீண்டும் அயோத்தியில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்குவார்கள். அவ்வளவு பெருமை பெற்றது அயோத்தின்னு சொல்லிட்டார் கம்பர். அடுத்து ஒரு வார்த்தை போட்டார். இந்த அயோத்தி எப்படிப்பட்டதுன்னா, அதுல கற்றவர்களும் கிடையாதான், செல்வந்தர்களும் கிடையாதான். கற்றவர்களும் கிடையாது, செல்வந்தர்களும் கிடையாதா? படிக்காதவர்கள்னு யாராவது இருந்தாதான் படிச்சவனை ஸ்பெசிபிக்கா சுட்டி காட்டி இவன் படிச்சவன் சொல்லலாம். எல்லாருமே படிச்சிருந்தா அப்புறம் படிச்சவன்னு யார தனியா சொல்றது? ஏழைகள்னு ஒரு 10 பேர் இருந்தா ஒப்பிட்டு பார்த்து இவன்லாம் பணக்காரன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே பணம் இருந்தா யார பணக்காரன்னு சொல்றது? கம்பர் சொல்றார், கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை, எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ. அங்கே இல்லாதாரும் இல்லை, உடையவர்களும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் எல்லாம் இருக்கு. இந்த கவி சக்கரவர்த்தியின் வார்த்தையை தான் கவியரசர் எடுத்து பாடினார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். கம்பர் பாட்டு, எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ அப்படின்னு. அப்போ மொத்தமா இந்த அயோத்தியை ஒரு பாட்டுக்குள்ள சொல்ல வேண்டும் என்றால் அந்த அயோத்தி எப்படி இருக்கான்? ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் திண்பனை போக்கு அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பு தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலுமன்றே. கல்வியையே விதையா விதைச்சு. இப்ப உருவகப்படுத்தி பாருங்கோ, அயோத்தி எப்படி இருக்கான்? பொதுவா ஒரு சாதாரண விதை விதைப்போம், மரம் வரும். கல்வியையே விதையாக விதைத்தால் அதிலிருந்து ஞானம் என்பது கிளைகளாக பெருகும். அதிலிருந்து தவம் என்ற இலைகள் தழைக்கும். அதிலே அன்பு என்ற அரும்பு அரும்பும். அதிலே தர்மங்கள் என்ற மலர்கள் பூக்கும். இன்பம் என்ற பழம் பழுக்கும். இதோடு கூடிய மரம் தான் அயோத்தியின். அப்போ கல்வி என்னும் விதை விதைத்து, அறிவு என்னும் கிளைகள் பிரிந்து, அதில் தவம் என்னும் இலைகள் தழைத்து, அன்பு என்ற அரும்பு அரும்பி, தர்மம் என்ற மலர் மலர்ந்து, இன்பம் என்ற பழம் பழுத்தால் அந்த மரம் தான் அயோத்தி என்னும் மாநகரம். அப்படி சிறப்பா அயோத்தி இருக்கு. சரி, அயோத்தி இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்றோமே, என்ன காரணம்? ஒரு நாடு எப்ப சிறப்பா இருக்கும்? அரசன். அதுதான் இப்ப அரசியல் படலம்னு. இந்த நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? கம்பர் சொன்னார், அதை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு கேமராவை கொண்டு வரணும்னா அது எப்படின்னு கம்பர்கிட்ட கத்துக்கணும். என்ன பண்ணார்? முதல்ல வானத்தை காமிச்சார், மேகத்தை. அப்புறம் நதியில வெள்ளத்தை காமிச்சார். அப்புறம் ஊர்ல இயற்கை காட்சிகள்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் ஊர்ல மக்களுடைய வாழ்க்கையை காமிச்சார். எல்லாத்தையும் காமிச்சுட்டு இதுக்கு காரணமானவன் யாருன்னு இப்ப கேமராவை தசரதன் பக்கம் திருப்பறார். தசரதன் எப்படிப்பட்டவனா? தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் சேயொக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோயொக்கும் எண்ணில் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான். தசரதன் தன் மக்களுக்கு எப்படிப்பட்டவனா? தாயொக்கும் அன்பின், எல்லா பிரஜைகளிடத்திலும் அன்பு காட்டுவதிலே
தாய் போன்றவன் தசரதன். தவமுக்கும் நலம் பயப்பின், எல்லோருக்கும் நன்மை செய்வதிலே தவத்தை போன்றவன். நாம ஒரு தபஸ் பண்ணா கண்டிப்பா அது நமக்கு நன்மை கொடுக்கும். அதுபோல எல்லோருக்கும் தபஸ் போல இருந்து நன்மை செய்பவன். அப்புறம் எல்லோரும் நற்கதி அடைய பாடுபடுவதில் அவர்களுடைய மகனை போன்றவன். ஒரு மகன் எப்படி பெற்றோர்களை நற்கதியில சேர்ப்பானோ அது போல எல்லோரும் நற்கதி அடைய பாடுபடுபவன் தசரதன். நோயொக்கும் எண்ணில் மருந்தொக்கும், நோய் போல எதிரிகள் வந்தா தசரதன் மருந்தா இருப்பான். மருத்துவனா இருப்பான்னு சொல்லல, மருந்தா இருப்பான். ஏன் மருந்தா இருப்பான்னு சொல்லணும்? நோய் போல எதிரி வந்தா மருத்துவனா இருப்பான்னு தானே சொல்லணும். ஏன் அப்படி கம்பர் சொன்னார்னா, நோயின் தன்மையை பொறுத்து மருந்துங்கிறது மாறிண்டே இருக்குமா. ஒரே டாக்டரா இருக்கலாம், ஆனா மைல்டான வியாதினா மாத்திரை மட்டும் கொடுப்பார், கொஞ்சம் சிவியர்னா இன்ஜெக்ஷன் போடுவார், ரொம்ப சிவியர்னா கத்தி எடுத்து வெட்டுவார். அப்போ அந்த மருந்து என்பது மாத்திரையா ஊசியா கத்தியா என்பது நோயை பொறுத்து அந்த மருந்து மாறும் இல்லையா. அது போல எதிரி எப்படிப்பட்டவன்னு பார்ப்பானா தசரதன். நோஞ்சான்னு சொன்னா இது தானே சரியார வியாதி, மாத்திரையே தேவையில்லை, வெந்நீரை குடின்னு விட்டுருவாங்க. கொஞ்சம் மைல்டான வியாதின்னு சொன்னா 2 நாள் மாத்திரை மட்டும் போதும், அந்த மாதிரி ஒரு மிரட்டல் மட்டும் மிரட்டி விட்டுருவானோ. ஓரளவு பெரிய எதிரி அப்படின்னு சொன்னா ஒரு ஊசி போடுற மாதிரி ஒரு அடி அடிச்சு அனுப்பிடுவானோ. ரொம்ப பெரிய வியாதி ஆபரேஷன் தான்னா கத்தி எடுக்கணும் இல்லையா. ரொம்ப பெரிய எதிரினா அப்போ கத்தி எடுப்பானோ. அப்ப நோயொக்கும் எண்ணில் மருந்தொக்கும். அப்ப நோய் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து மருந்து மாறுபடுவது போல எதிரி எப்படிப்பட்டவனோ அதற்கேற்ற மருந்தாக தசரதன் இருப்பான். எல்லாத்துக்கும் மேல நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான். ஒரு நல்ல நூலை படித்து நாம ஞானம் பெறணும்னா நமக்கு முதல்ல அறிவு வேணும். அந்த கேள்வி ஞானத்தை நமக்கு வளர்த்து கொடுப்பது அறிவு. அது போல மக்களுடைய கேள்வி ஞானத்தை வளர்த்து கொடுக்கும் அறிவாக தசரதனே இருந்தானோ. ஏன்னா பொதுவா ஆட்சியாளர் என்ன பண்ணுவா, மக்களை முட்டாளா வச்சிருந்தா தனக்கு நல்லதுன்னு நினைப்பா. ஆனா தசரதன் என்ன பண்ணுவானா, தானே அறிவாக இருந்து மக்களுடைய ஞானத்தை வளர்த்து கொடுக்கவும் செய்தான். அப்ப அன்பு காட்டுவதில் அன்னை, நன்மை செய்வதிலே தவம், நற்கதியில் சேர்ப்பதிலே மகன், அதுக்கப்புறம் நோய்க்கு மருந்து, ஞானத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஆயும் அறிவு, அத்தனையாகவும் தசரதனே இருந்தான். அது மட்டுமா, அடுத்து ஒரு பாட்டு போட்டார் கம்பர். தசரதனுடைய மொத்த ஹிஸ்டரியும் ஒரு பாட்டுக்குள்ள வந்துருது. அதுதான் கம்பர். தசரதனோட ஹிஸ்டரிக்காக பெருசா பல பல பாடல்கள்லாம் எழுதல, ஒரே பாடல். தசரதனுடைய முழு கேரக்டர், முழு வரலாற ஒரு பாட்டுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன சொன்னார், 4 கடல்களை தசரதன் கடந்தான். 4 கடல் தாண்டினானோ. என்னென்ன கடல்னா, ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அழக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகைவேலை, கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம். முதல் கடல் யாருன்னா, தசரதன்ட்ட தானம் கேட்டு வந்த யாச்சகர்கள், தானம் கேட்டு வந்தவர்கள் கடல் போல் நின்னாலும். ஈந்தே கடந்தான், தானம் கொடுத்து 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 அந்த தானம் வாங்க வந்தவர்கள் யாச்சகர்கள் கடலையே கடந்துட்டானா தசரதன். அடுத்து என்ன கடல் அப்படின்னா, ஞானம்ங்கிற கடல். அதை சிந்தித்து 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 ஆலோசனை பண்ணி 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 ஆராய்ந்து தன் புத்தி ஆராய்ச்சியாலே ஞானம் என்னும் கடலையே கடந்துட்டானா தசரதன். 3 எதிரிகளும் கடல் போல் வந்து நின்றாளாம், கடல் போல் சேனையோடு. என்ன பண்ணானா, வாளால் காய்ந்தே கடந்தான், கத்தியை எடுத்து சண்டை போட்டு வீழ்த்தி எதிரிகள் என்னும் கடலை கடந்து விட்டான். இப்ப 4வதா ஒரு கடல், இன்பக்கடல்னு இருக்கு, உலகியல் இன்பக்கடல். அதை என்ன பண்ணானா, கல்யாணம் பண்ணிட்டு இல்வாழ்க்கையில ஈடுபட்டு தோய்ந்தே கடந்தான், அதுலயே மூழ்கி அதை கடந்துட்டான். ஃபுல் கேரக்டரும் வந்துருத்து. அப்ப தசரதன் எப்படிப்பட்டவன்னா, நிறைய தானம் பண்ணுவான். அதனாலதான் ஈந்தே கடந்தான், யாச்சகர்களை ஈந்து தானம் பண்ணி கடந்துட்டான். 2 நல்ல ஞானம் மிக்கவன், அறிவு என்னும் கடலை ஆய்ந்தே கடந்தான். வீரமும் வலிமையும் மிக்கவன், அதனாலதான் எதிரிகள் என்னும் கடலை காய்ந்தே கடந்தான். அதே சமயம் இல்வாழ்க்கை போகத்திலும் திளைப்பவன், அதனாலதான் இன்பக் கடலில் தோய்ந்தே கடந்தான். அப்போ பாருங்க, ஈந்தே கடந்தான், ஆய்ந்தே கடந்தான், காய்ந்தே கடந்தான், தோய்ந்தே கடந்தான். மொத்த தசரதன் கேரக்டரும் அந்த பாட்டுக்குள்ள வந்துருது. இப்படிப்பட்ட தசரதன் அறவழியில ஆட்சி பண்றானோ, நேர்மையான ஆட்சி, நேரான ஆட்சி. அதனால தசரதனோட ஆட்சியில குறுக்கு வழிங்கிறதே கிடையாதான்.
உலகத்தை தானே சொல்றா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடாங்கிறா. தசரதன் ஆட்சி எப்படின்னா, கம்பர் சொன்னார், மீண்டும் ஓமை கோர் கம்பநாட்டாழ்வார், வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். தசரதன் ஆட்சியில எல்லாமே நேர்மை, எல்லாமே நேர்வழி தான். இந்த குறுக்கு வழி, பிலோ த டேபிள், ஏன்னா எப்போதுமே நேர் வழியில போறவா, நேர்மையா செயல்படுறவா ஸ்ட்ரைட்டா தான் போவா. இந்த குறுக்கு வழியில போறவா தான் எப்போதுமே கொஞ்சம் ஜிக்ஸாக்காவே போயிட்டு இருப்பா. தசரதன் ஆட்சியில வெள்ளம் வந்தா கூட நேர் பாதையில தான் போகுமா. செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வெள்ளம் வந்தா அடையார் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாதான், ஸ்ட்ரெயிட்டா மெரினாவை நோக்கி மட்டும் போயிடுமா. பக்கத்தில் உள்ள எந்த வீட்டையும் பாதிக்காதான், அப்படி ஸ்ட்ரெயிட்டான வெள்ளமா தான் போகுமா. ஏன்னா வெள்ளம் ஸ்ட்ரெயிட்டா போனா ப்ராப்ளமே கிடையாது, அக்கம் பக்கம் வந்தாதான் ப்ராப்ளம். தசரதன் நேரா ஆட்சி பண்றதுனால வெள்ளம் வந்தா ஸ்ட்ரெயிட்டா போகுமா. அடுத்து பறவையும், வானத்துல பறக்கிற பறவை இருக்கு பாருங்க, அது கூட கொஞ்சம் இப்படி இப்படி எல்லாம் சுத்தாதான், பறந்தா நேரா பறந்துட்டே இருக்குமா. விலங்கும், அது போல காட்டு விலங்குகள்லாம் இந்த பக்கம் வந்து நாட்டுல மக்களை துன்புறுத்தாதான், காட்டு பாதைனா அதுல மட்டும் ஸ்ட்ரெயிட்டா போகுமா. இது மட்டும் இல்ல, இந்த உள்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த மனசு இருக்கு பாருங்க, நாம ராமசுவாமி கோவில்ல உட்காந்துருப்போம், மனசு பார்த்தா வேற UK US ஆஸ்திரேலியா எல்லா ஊருக்கும் போகும். இது நேரா போறது கஷ்டம். தசரதன் ஆட்சியில வேசையர் உள்ளமும், விலைமகளோட மனசு கூட நேரா தான் போகுமா, கோணலா போகாதான். அந்த அளவுக்கு நேராக ஆட்சி பண்ணான். மேலும் அவன் ஆட்சி எப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, வையகம் முழுதும் வரிஞன் ஓம்பும் ஒரு செய்யன காத்தினிது அரசு செய்கின்றான். ஒரு ஏழை விவசாயி இருக்கார், அவருக்கு ஒரே ஒரு நிலம் இருக்கு, அந்த வயல் மட்டும்தான் அவரோட சொத்துன்னா, அந்த ஒரு வயலை எவ்வளவு நன்னா அந்த விவசாயி பார்த்துப்பார். அது போல மொத்த ராஜ்யத்தையும் தன் ஒரே ஒரு நிலத்தை பாதுகாக்கும் விவசாயி போல் இருந்து தசரதன் பாதுகாத்து சிறப்பான ஆட்சி செய்து வருகிறான். அதனாலதான் நீர்வளம், நிலவளம், பால்வளம், பாலாறு, தேனாறு, விருந்தோம்பல் எல்லாம் சொன்னோம்னா அத்தனையும் இந்த தசரதனுடைய ஆட்சியின் சிறப்பு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த பாலகாண்டத்தின் தொடக்க பகுதி வால்மீகியும் சரி கம்பரும் சரி இதை வர்ணிச்சிருக்கா. நாம என்ன பண்ணிடுவோம்னா அதை ஸ்ட்ரெயிட்டா கடந்துட்டு தசரதன் இருந்தார் சார், பல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார் நாம ஆரம்பிக்கிறதுனாலதான் தசரதனுடைய இவ்வளவு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் விட்டு போயிடுறது. பிதரம் ரோச்சயாமாசன்னு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல. இந்த தசரதனை பெருமாள் தனக்கு தந்தைன்னு தேர்ந்தெடுத்தாராம். பெருமாள் ஒருத்தர தந்தைன்னு தேர்ந்தெடுக்கிறார்னா அவர்கிட்ட குணம் இல்லாம தேர்ந்தெடுப்பாரா? அப்ப இதுவரை நாம பார்த்தது எல்லாம் யாருன்னா தசரதனுடைய பெருமை. அதனால உங்களுக்கு ஏதோ இயற்கை வர்ணனை போல தெரிஞ்சிருக்கும், நீரிடை உறங்கும், அப்புறம் ஏதோ சிவபெருமான் போல மேகம் வந்தது, நாராயணன் போல் மழை. அத்தனையும் எதனால? இந்த தசரத சக்கரவர்த்தி அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். அதனாலதான் ராமனை எப்போதுமே சம்பிரதாயத்துல சொல்லும் போது சக்கரவர்த்தி திருமகன்பா. அதுல சக்கரவர்த்தி யாருன்னா தசரதன். அந்த தசரதன சக்கரவர்த்தின்னு சொல்லி அவர் திருமகன் சொன்னாதான் ராமன் மகிழ்வான். ஏன்னா அவ்வளவு குணவானாக, அவ்வளவு வள்ளலாக, அவ்வளவு தர்ம சிந்தனை மிக்கவராக, அத்தகைய சத்தியவானாக தசரதன் இருந்திருக்கார். கம்பராமாயணத்துல இன்னும் பாருங்க, பல பல இடங்கள்ல இந்த தசரதன் பெருமை வந்துட்டே இருக்கும். சோ இது ஒரு இடம். இப்படிப்பட்ட தசரதன் ஒரு நாள் என்ன பண்றான், தன்னுடைய குலகுருவான வசிட்டர், சான்ஸ்கிரிட்ல வசிஷ்டர், கம்பராமாயணத்தில் வசிட்டர், அந்த வசிட்டரை போய் அடிபணிந்து 60,000 ஆண்டும் மாண்டுர உருபகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன் பிரிதொரு குறையிலை என் பின் வையகம் மருகுவதென்பதோர் மயக்கம் உண்டரோ. வசிட்டரை போய் அடிபணிந்து இந்த தசரதன் சொல்றானா, நான் 60,000 வருடங்கள் இந்த பூமியை ஆட்சி பண்ணிட்டேன், நன்னாவே ஆட்சி பண்ண, மக்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கிறதுன்னு. என்னப்பா குறைன்னு கேட்டார் வசிட்டர். தசரதன் சொன்னானா, என் பின் வையகம் மருகுவதென்பதோர் மயக்கம் உண்டரோ. எனக்கு அப்புறம் என் ராஜ்யத்தை பாதுகாக்க, தர்மத்தை பாதுகாக்க, மக்களை பார்த்துக்க எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று நான் வருந்துகிறேன். இந்த 60,000 வருஷமாக எனக்கு வாரிசு இல்லை. அதாவது பிள்ளை வரம் வேண்டுபவர் 3 கேட்டகரியில இருக்கானோ. ஒரு சிலர் என்ன பண்ணுவா, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் பாதுகாக்க ஒரு பையன் வேணும்னு நினைப்பா, அது கொஞ்சம் ரொம்ப தாழ்ந்தது. வேறு சிலர் என்ன பண்ணுவா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கர்மா பண்றதுக்கு ஒரு எள்ளும் தண்ணீரும் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசைப்படுவா, அது பெட்டர், அது சாஸ்திர விசுவாசம். ஆனா தசரதன் எப்படின்னா, தனக்கு எள்ளும் தண்ணியும் வேணும்னு கேட்கல, ஏன் சொத்தை பாதுகாக்கணும்னு கேட்கல,
நான் கட்டி காத்து வந்த தர்மத்தை பாதுகாக்க, என் மக்களை பாதுகாக்க. எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் இவ்வளவு சிறப்பா இருக்கே, அடுத்து ஒரு ராஜாங்கிறவன் இல்லாம போயிட்டான்னா இந்த வளங்கள்லாம் குறைஞ்சு போயிடும், மக்கள் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கா, இவர்களை பாதுகாக்க ஒரு வாரிசு வேண்டும். அவன் கேட்கும் போதும் அப்படித்தான் கேட்டானோ. அதுவும் வசிஷ்டர்கிட்ட போய் சொல்றான், இந்த குறைய நான் மற்றவாழ்கிட்ட சொல்லல, என் குறையை உங்களிடம் மட்டும் சொல்கிறேன். ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூயமா முனிவரல் தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறு நீ. வசிஷ்டரே உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். ஏன்னா நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கான் தெரியுமா? நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும்னா, நம்மை விட தவத்தாலும் அனுபவத்தாலும் ஞானத்தாலும் உயர்ந்தவர் யாரோ அவர்கிட்ட தான் கஷ்டத்தை சொல்லணும். ஏன்னா அவர் தான் தீர்வு சொல்லுவார். சில பேர் என்ன பண்ணுவார், நம்மளை விட அனுபவம் கம்மியா இருக்கிற, நம்மை விட ஞானம் கம்மியா இருக்கிற அப்படிப்பட்ட ஆசாமிகிட்ட போய் கஷ்டத்தை சொல்லுவார். சொன்னா என்ன பிரயோஜனம்? அவன் அப்பதான் யோசிப்பான், ஓ இவன் நமக்கு மேல இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கோம், இவனே கஷ்டப்படுறானா, இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான். ஏண்டா நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவனே கஷ்டப்படுறானான்னு அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான். இது தேவையா? எப்படியும் அவனால தீர்வு கொடுக்க முடியாது, அவன்கிட்ட எதுக்கு கஷ்டத்தை சொல்லணும்? இன்னொன்னு, நமக்கு சமநிலையில இருப்பவன், சம அளவுல இருக்கவன்ட்டையும் கஷ்டத்தை சொல்லக்கூடாதான். ஏன்னா அவனுக்கும் நம்மள மாதிரியே கஷ்டம் இருக்கும். அவன் கஷ்டத்தை சொல்லி நம்மள டிப்ரெஷன்ல தள்ளிடுவான். அவன் ஓ இந்த கஷ்டமாடா, இது பண்ண சால்வே ஆகாதேன்றுவான். அப்போ கீழே இருக்கிறவன்ட்ட சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான், ஓ இவனுக்கே கஷ்டமானு. சமநிலையில இருக்கிறவன்ட்ட சொன்னா அவன் கஷ்டத்தை சொல்லி நம்மள அப்செட் பண்ணுவான். நமக்கு மேல இருக்கிறவர்கிட்ட கஷ்டத்தை சொன்னாதான் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். தசரதன் சொன்னான், எனக்கு மேல் இருப்பவர் யாருன்னா பிரம்மாவின் பிள்ளை, இந்த இக்ஷ்வாக்கு குலத்துக்கு ஆச்சாரியன் வசிஷ்டரான நீங்கள் தான். அப்போ எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தையும் தர்மத்தையும் மக்களையும் காக்கணும், அதற்கு ஒரு வாரிசு வேண்டும், வழிகாட்டுங்கள். நான் வசிஷ்டர் பதிலே பேசலையாம். ஊனக்கண்ணை மூடினாராம், ஞானக்கண்ணை திறந்தாராம். நீங்களும் அப்படி ஊனக்கண்ணை மூடிட வேண்டாம், மனக்கண்ணை அப்படியே திறந்து பாருங்கள். வசிஷ்டருடைய அந்த ஞானக்கண்ணுல பிளாஷ்பேக்கா ஒரு காட்சி தெரிந்ததாம். அது என்ன காட்சி அப்படின்னா, ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களாலே தேவர்கள்லாம் கஷ்டப்படுறான். ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து, இந்த அரக்கர்கள்லாம் போட்டு தேவர்களை படுத்துறான். அதனால தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாலாம், மேருமலை உச்சியில தேவர்களுக்கென்று ஒரு மண்டபம் உண்டு. அந்த மேருமலை சிகரத்தில் உள்ள மண்டபத்துல எல்லா தேவர்களும் ஒன்று கூடுகிறார்கள். அந்த இடத்துக்கு பிரம்மாவும் வருகிறார், சிவபெருமானும் வருகிறார். தேவர்கள், பிரம்மா, சிவன் இவா எல்லாரும் இந்த அரக்கர்களால ரொம்ப கஷ்டப்படுறோம், அரக்கர்கள்டேந்து திருமால் நாராயணன் தான் நம்மை காக்க வேண்டும் என்று அவ மனசார நாராயணனை தியானித்தார்களாம். இப்ப இதெல்லாம் யாருக்கு காட்சி தெரியுது? வசிஷ்டருக்கு, நமக்கும். அப்போ வசிஷ்டர் ஞானக்கண்ணை திறக்கிறார், நாமும் மனக்கண்ணை திறந்து பார்க்கிறோம். மேருமலை சிகரத்தில் மண்டபம், தேவர்கள் கூடியிருக்கிறார்கள். நாராயணா அரக்கர்கள்டேந்து காப்பாத்துன்னு சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். அப்போது நாராயணன் தோன்றினான். இதுதான் பெருமாளுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங். கம்பர் பெருமாளுக்கு கொடுக்கிற அறிமுக பாடல். இந்த தேவர்கள் தன்னை குறித்து தியானம் பண்ணதாலே அவர்களுக்கு காட்சி கொடுக்க பெருமாள் வந்தாராம். எப்படி வந்தார்னா, ஓமைக்கோர் கம்பநாட்டாழ்வார். கம்பேர் பண்ணணும்னா கம்பர் தானே. அவர் என்ன சொன்னார், ஒரு பெரிய தங்க மலை ஒண்ணு, அந்த தங்க மலைக்கு மேல ஒரு கருப்பு மேகம். அந்த மேகத்துக்கு நடுவுல பார்த்தா நிறைய தாமரைகள் மலர்ந்திருக்கு. மேகத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் இருக்கான், மேகத்தின் இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திரன் இருக்கான். நடுவுல ஒரு மின்னல் வெட்டுறது. இந்த மலையோடு மேகம் பறந்து வந்ததுன்னு பாட்டு. கருமுகில் தாமரை நல்காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்தல திருவொடும் பொலிய ஒரு செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். பெரிய தங்கமலையாம். யார் அது? கருடன் தான் அந்த தங்கமலை. தங்கமலைக்கு மேல ஒரு கருப்பு மேகம். கார்மேகம் யாருன்னா கார்மேனி பெருமாள் தான். அந்த மேகத்துல நிறைய தாமரைகள் பூத்திருக்கான். கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னு பெருமாளுடைய திருக்கரங்கள், திருவடிகள், திருக்கண்கள், திருவாய் இதெல்லாம் தாமரை அந்த மேகத்துக்கு நடுவுல பூத்திருக்கு. அப்படியே மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க. அதுக்குதான் அப்பவே மனக்கண்ணை திறந்துக்க சொன்னேன். அந்த மேகத்துக்கு, கருமேகத்துக்கு ஒரு புறம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரனம். அது என்ன? சங்கு சக்கரம். அவரோட சக்கரம் சூரியனை போல இருக்கான்.
சங்கு சந்திரனை போல இருக்கான், ரெண்டையும் தூக்கிண்டு கார்மேகம், நடுவுல ஒரு மின்னல் வெட்டுறதும். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியான்னு திருமார்பில் இருந்து மின்னல் போல பிராட்டி ஒளி வீசுறாளாம். இதத்தான் ஒரு தங்கமலை கருடன், மேல ஒரு கார்மேகம் பெருமாள், அதுல தாமரைகள் பூத்திருக்கு, கண்கள் திருவாய் கைகள் திருவடி, அதுல சூரியன் சந்திரன் சக்கரம் சங்கு, அதுக்கு நடுவுல ஒரு மின்னல் தாயார். இப்படி பெருமாள் பறந்து வந்து தேவர்கள் முன்னே தோன்றினான். வருவது போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். வந்தான் இல்ல, வந்து தோன்றினான். எதுக்கு தோன்றினான்னு ஒண்ணு, வந்தான்னு சொன்ன போதும் இல்லையா, வந்து தோன்றினானா. அங்கதான் கம்பருடைய வேதாந்தம். வந்தான்னா என்ன அர்த்தம்னா, அதுவரை அந்த இடத்துல அவன் இல்லைன்னு அர்த்தம். புதுசா வந்தான்னு அர்த்தம். பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார். திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன். அவன் எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா நம் கண்ணுக்கு தோன்றாமல் மறைந்திருக்கிறான். இதுவரை தோன்றாமல் இருந்தவன் தோன்றினான். இப்ப தேவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான். அதான் கம்பருடைய பாட்டு பாருங்க, வருவது போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். அதுவரை மறைந்திருக்கும் பெருமாள் உடல் மிசை உயிரென கறந்து, கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம், கறந்து எங்கும் பறந்துடன் மறைந்திருக்கும் பெருமாள் இப்ப வெளியே தோன்றிவிட்டார், இதோ இருக்கிறேன்னு காமிச்சார். சரி, இந்த உவமை கம்பர் சொன்னார் இல்லையா, கருடன் வந்து தங்கமலை, அதுக்கு மேல பெருமாள் கருப்பு மேகம், அப்புறம் அவர் சங்கு சக்கரம் வந்து சூரிய சந்திரன் போல். இது கம்பர் எங்கேருந்து பாடினார்? பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாசுரம் நாகை அழகியாரை பாடும்போது, பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். அந்த 4 கவி பெருமாளான கலியன் பாட்டை உள்வாங்கிண்டு கவி சக்கரவர்த்தியான கம்பர் இந்த பாட்டை பாடியிருக்கிறார். இப்படி பெருமாள் வந்து தேவர்களுக்கு காட்சியளிக்க, தேவர்கள்லாம் இப்போ பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணாலும். என்ன சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறான்னா, பகவானே, இந்த ராவணன் உள்ளிட்ட அரக்கர்கள்லாம் இருக்காளே, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததுங்கிற மாதிரி எங்க கிட்ட தான் வரங்களே வாங்கிண்டான். இந்த ராவணனுக்கு அவசரப்பட்டு வரங்கள் கொடுத்ததே தேவர்கள் தான். ஆனா எங்க கிட்ட வரத்தை வாங்கிட்டு எங்களை விட வலிமை மிக்கவர்களாக ஆகி அந்த அரக்கர்கள்லாம் படுத்தரா, கொஞ்சம் விட்டா பூமியையே அழிச்சுடுவா. காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் நீதான், நீதான் ரட்சிக்க வேண்டும். தேவர்கள் வேண்டுகிறார்கள், எங்கள் நீழ்வரங்களால் அரக்கர் என்றுள்ளார் பொங்கு மூ உலகையும் புடைத்தழித்தனர் செங்கண் நாயகா இது தீர்த்தல் இல்லையேல் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றனர். பகவானே, நீ மட்டும் இந்த அரக்கர்களுடைய அட்டுழியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் ஒரு நொடியில உலகத்தையும் அழித்து விடுவார்கள். அதனால நீ எப்படியாவது அரக்கர்களின் அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு தேவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து இவாளெல்லாம் நீ அழிக்கணும்னு வேண்டிண்டா. இப்ப பெருமாள் வாய் திறந்து பேசுகிறார், அபய பிரதானம் பண்ணுகிறார். தேவர்களே அஞ்சாதீர்கள். நாம எப்ப பெருமாள்கிட்ட வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோமோ அடுத்த நிமிஷம் அவர் அபய பிரதானம் அஞ்சேல்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் நம்ம கவலையே படக்கூடாது, அவர் பொறுப்பாயிடுறது. இப்ப தேவர்களை பார்த்து பகவான் சொன்னான், என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலன் துளவினான் வருந்தல் வஞ்சகர் தந்தலை அறுத்து இடர் தனிப்பெண் தாரணிக்கு ஒன்றனி கெண்மென உரைத்தல் மேயினான். தேவர்களே அஞ்சாதீர்கள், எப்ப என் காலில் விழுந்துட்டேளோ நான் உங்களை ரட்சிக்கிறேன், அந்த அரக்கர்களை அழிக்கிறேன். இனி நீங்கள் வருந்தல். வருந்தல்னா என்ன அர்த்தம்? வருந்தாதீர்கள் இல்ல, வருந்த கூடாதுன்னு அர்த்தம். அது ஆர்டர். இந்த கிருஷ்ணன் கீதையில மா சுச்சகான்னு சொல்றாரு பாருங்க, அத்திவரதர் கையிலையும் மா சுச்சகான்னு எழுதியிருக்கும். மா சுச்சகான்னா கவலைப்படாதே மட்டும் இல்ல, கவலைப்படக்கூடாதுன்னு அர்த்தம். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சார், நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங், என்ன கேள்வி கேட்பாரோன்னு பயமா இருக்குன்னு சொன்னா ராமானுஜர் சொல்றார், பிரபன்னன் கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனைன்றார். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாள் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருந்தாலும் மோட்சம் கிடைக்குமான்னு டவுட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு இறைவனுடைய இருப்பிலேயே சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் அவர் வாயால பார்த்துக்கிறேன்னு சொன்னா நம்பணும். அப்ப அதுல ஒருத்த நம்பலைன்னா அவன் கடவுள் இல்லை கட்சியில போய் இது ராமானுஜர் சொன்ன வார்த்தை, பிரபன்னன் கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை. அதனால சொன்னார், எப்ப என் காலில் விழுந்துட்டேளோ தேவர்களே இனி நீங்கள் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது.
உங்களுக்கு என்ன தேவை? அந்த அரக்கர்களை அழிக்கணும், அவ்வளவுதானே. பெருமாள் சொன்னார், அவனை அழிக்க முடியுங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக சொல்றார், அந்த ராவணன் பல வரம் வாங்கினான். எனக்கு தேவனாலோ யக்ஷனாலோ கந்தர்வனாலோ சித்தனாலோ சாரணனாலோ கிண்ணறனாலோ கிம்புருஷனாலோ அசுரனாலோ ராட்சசனாலோ நாகராலோ கருடராலோ மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டவன் மனுஷனை விட்டுட்டான். இந்த எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்கிற மாதிரி அப்படி விட்டானான்னா இல்லையாம். ராவண மனிதர்களை இலக்காரமா நினைச்சானா. மனிதனால் மரணம் வரக்கூடாதுன்னு அவன் கேட்டா அவனுடைய ஈகோவுக்கு பெருமைக்கு இழுக்குன்னு நினைச்சான். அதனால மனுஷனால மரணம் வரக்கூடாதுன்னு அவன் கேட்கல இல்லையா. நான் மனுஷனாவே அவதாரம் பண்ணி அவனை அழிச்சுடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, இவன் கைலாசத்தை ஆட்டின போது நந்திகேஸ்வரர் சிவபெருமானுடைய தொண்டரான நந்தியை ஏளனம் பண்ணான். அதனால நந்தி ஒரு சாபம் கொடுத்தாராம், குரங்குகள் உன் மரணத்துக்கு காரணமாகும்னு. அதனால பெருமாள் தேவர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் குரங்குகளாக வானரங்களாக வந்து பிறந்து அவனை நான் வதம் பண்ணும் போது உதவி செய்யுங்கள், அப்படி நந்தியின் சாபமும் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு இப்ப பெருமாள் சொல்றார். வானவர் அனைவரும் வானரங்களாய், ஒரு வாவை மட்டும் ராவா மாத்திக்கோங்க. வானவர் தேவர், வானரர் குரங்கு. அதனால வானவர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று. அதனால தேவர்கள் அத்தனை பேரும் பூமியிலே வானரங்களாக வந்து பிறந்து விடுங்கள், நான் மனிதனாக அவதரிக்க போகிறேன். எப்படின்னா, மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீரு செய்ய யாம் கசரத துரகமா கடல்கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. நான் தசரதனுடைய மகனாக நான் அவதரிக்கிறேன், என் கூடவே 3 தம்பிகளோடு அவதரிப்பேன் பெருமாள். வளையோடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகுள் பாயலும் இளையவர் என அடிபரவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். வளையோடு என் கையில உள்ள பாஞ்சஜன்ய சங்கு அது சத்ருகணனாக வந்து பிறக்கும். திகிரியும் என் கையில உள்ள சுதர்சன சக்கரம் பரதனாக வந்து பிறக்கும். விரிகுள் பாயலும் என்னுடைய படுக்கையான ஆதிசேஷன் அவர் லக்ஷ்மணனாக வருவார். அதனால ஆதிசேஷனோடும் சங்கோடும் சக்கரத்தோடும் நான் தசரதன் மகனாக மொத்தம் 4 பேராக நான் வந்து பூமியில் பிறக்கிறேன். வானவர்களே, நீங்கள் வானரங்களாக பிறந்து எனக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, ராவணனை அழித்தொழித்து விடலாம் என்று பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணினார். இப்போ தேவர்கள்லாம் சந்தோஷமாயிட்டா. இப்படி தேவர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணிட்டு பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்துருளி விடுகிறார். இப்போ பிரம்மா தேவர்கள் இவெல்லாம் கூடி பிளான் பண்றான், நாமெல்லாம் முதல்ல வானரங்களாக பூமியில் வந்து பிறக்க வேண்டும்னு. பிரம்மா சாம்பவானாக வந்து பிறந்தார். ஜாம்பவான்னு சொல்றேன் இல்லையா, தமிழ்ல சாம்பவான். பிரம்மாவின் அம்சம்தான் கரடியான சாம்பவான். அடுத்து இந்திரன் வாலி அங்கதன் ஆகிய இருவராக வந்து பிறக்கிறான். கம்பராமாயணப்படி இந்திரன் வாலியாகவும் அங்கதனாகவும் இருவராக தன் அம்சமாக வந்து பிறக்கிறான். சூரியன் சுக்ரீவனாக வருகிறான். அக்னி தேவன் நீலனாக வருகிறான். இதுபோல் மற்றும் பல வானவர்கள் பல வானரங்களாக வருகிறார்கள். அதுல முக்கியமாக வாயு மற்றனது கூறு மாருதி எனலும் மற்றோர் காயும் மர்க்கடங்களாகி காசினி அதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார் புராரி மற்று யானும் காற்றின் சேயென புகன்றான். வாயு ருத்ரன் இருவரும் சேர்ந்து ஹனுமனாக வந்து பிறந்தார்கள். கம்பராமாயணத்துல ஹனுமான் யாருன்னா வாயுவின் அம்சம் மட்டும் கிடையாது, வாயு பிளஸ் சிவபெருமான் இருவரும் சேர்ந்த அம்சமாக ஹனுமான் வந்து தோன்றுகிறார். அப்ப பாருங்க, பிரம்மா சாம்பவான், இந்திரன் வாலி அண்ட் அங்கதன், சூரியன் சுக்ரீவன், அக்னி நீலன், வாயு பிளஸ் சிவன் ஹனுமான், இப்படி பல தேவர்களும் பூமியில் வந்து பிறக்கிறார்கள். பெருமாளை வாழ்த்த வாக்களித்திருக்கிறார், தசரதன் மகனாக பிறக்க போகிறேன்னு. பிறந்தாச்சா? இன்னும் பிறக்கல. இதெல்லாம் யார் மனசுல ஓடுறது? வசிஷ்டருடைய மனசுல இந்த காட்சியெல்லாம் அப்படியே ஓடித்தான். இப்ப தசரதன் வந்து என்ன சொன்னான், எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னா. அப்ப வசிஷ்டர் நினைச்சாராம், உன் குறை தீந்தாதாண்டா தேவர்களின் குறையே தீரும்னார். உன் குறை தீர்றது சாமானியம் இல்ல, உனக்கு குறை தீர்ந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் தேவர்களுக்கே குறை தீரும்னு மனசுக்குள்ள நினைச்சுண்டு அப்போ தசரதன் சொன்னாராம், தசரதா, ரிஷ்யசிங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார் அங்க தேசத்துல. தமிழ்ல கலைக்கோட்டு முனிவர் என்று சொல்வார்கள். ரிஷ்யம்னா மான், சிங்கம்னா கொம்பு, மான் கொம்பு, அதுதான் தமிழ்ல கலைக்கோடு, கலைக்கோட்டு முனிவர்.
அந்த கலைக்கோட்டு முனிவரை கொண்டு நீ ஒரு வேள்வி செய்தால் உனக்கு பிள்ளை பிறக்கும். மனசுக்குள்ள நினைச்சிட்டார், பிறந்தா ஓங்குறையும் தீரும், தேவர்கள் குறையும் தீரும்.